சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி. மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். மதில் சுட்டெரிக்கப்பட்டதால் ஆங்காங்கே ஏராளமான குப்பைகள் கிடைப்பதை நெகேமியா கண்டான். எனவே பலமான மதிலை கட்டுவதற்கு முதலில் குப்பைகளை அகற்ற வேண்டும். இந்த குப்பை மனிதனால் உருவாக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள், மரபுகள் மற்றும் நடைமுறைகளை பற்றி பேசுகிறது. தேவனுடைய பணி பலமாக இருக்க வேண்டுமெனில் இத்தகைய குப்பைகளை நாம் அகற்ற வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1-13வது வசனம் வரை. பல இடங்களில் ஜனங்கள் தேவ வார்த்தையை புறக்கணித்து மனிதனால் உருவாக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள், சடங்குகள் மற்றும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை பற்றி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இவைகள் தேவ வார்த்தையிலிருந்து வந்தவைகள் அல்ல, தங்கள் முன்னோர்களிடமிருந்து பெற்றவைகள். தேவன் தம் ஜனங்களிடமிருந்து சிலரை போதகர்களாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை பிரசங்கிமார்களாகவும் மற்றும் பலரை அழைத்திருக்கிறார். அவர் அவர்களை அழைக்கும்போது அவர் அவர்களை நியமித்து அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் சபையில் பதவிக்காக ஆசைப்படுகிறவர்கள் எப்படி இவ்வளவு குப்பைகளை, அதாவது பல பிரிவுகள், கட்சிகள், சச்சரவுகள் என்று கொண்டு வந்தார்கள் என்பதை சில சபைகளில் நாம் பார்க்கின்றோம். இந்த குப்பைகள் அகற்றப்படாவிட்டால் தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய பரலோக திட்டத்தை நாம் நிறைவேற்றவே முடியாது. கர்த்தருடைய வேலை அதிகமாகும்போது நாம் விரும்பும் அளவுக்கு நாம் ஐக்கியத்திற்காக ஒன்றாக வர முடியாது. இது சபையில் பலவீனத்தை ஏற்படுத்தும். இந்த பலவீனம் ஒருவரை ஒருவர் அலட்சியப்படுத்தும். இவைகள் குப்பைகளுக்கு இடமளிக்கும். இந்த சிரமத்தை சமாளிக்க நாம் ஐக்கியத்திற்காக கூடிவர கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டும். பரிசுத்த சபை கூட்டங்கள் மற்றும் சிறப்பு கூட்டங்கள் என அவ்வப்போது நம்முடைய ஒற்றுமைக்காக ஒன்று சேர்வதற்கும் பிரிந்த நேரங்களின் சிரமங்களை சமாளிக்க உதவுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும்.